ஹீரோ செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? nav bar பார்த்தோமா? ஓகே, இப்போ பூட்ஸ்ட்ராப்குள்ளே போயிட்டு அதில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, இங்கே காம்பனன்ட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸில் யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேக்ரவுண்டுன்னு நான் கிளிக் பண்ணேன்னா இது எல்லாமே பேக்ரவுண்டு தான். ஏதாவது பேக்ரவுண்ட் எனக்கு வேணும்னா நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு, இது என்னது பிஜி இன்ஃபோன்னு இருக்கா, அப்போ நான் இங்கேயே போயிட்டு பிஜி கஸ்டமுக்கு பதிலாக இன்ஃபோன் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இன்ஃபோன் கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு நம்மளோட இதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். ஓகே, இது நல்லாயிருக்கு. ஆனால் அந்த டெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே எனக்கு பிளாக்ல இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? nav bar டார்க்குன்றதுக்கு பதிலாக லைட் அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும். சரியா? சொன்னால் இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து எனக்கு என்ன கலரில் வந்துருச்சு? பிளாக் கலரில் வந்துருச்சு. ஓகே தானே? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் கொடுப்போம். இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த பேக்ரவுண்டு இந்த மாதிரி நமக்கு வேணும். இப்போ ஹீரோ செக்ஷன் ஒன்று வந்து இது பண்ண போகிறோம். ஹீரோ செக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கலாம். அந்த டிவ்வில் வந்து எனக்கு வந்து கிளாஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கட்டும். ஓகேவா? பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கட்டும். டெக்ஸ்ட்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்கட்டும்னா ஒயிட்டாக இருக்கட்டும். அதனால் டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறேன்னா, டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு சென்டரில் இருக்கணும். அதனால் டெக்ஸ்ட் சென்டர், இதில் என்ன எழுதியிருப்பாங்க? அந்த டெக்ஸ்ட் சென்டருங்கிற கிளாஸில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி டிஃப்ளக்ஸ்னால் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இதையே ஒரு கிளாஸாக, அதாவது அலைன் ஐட்டம் சென்டரில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அலைன் ஐட்டம் சென்டரில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். அலைன் ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல ஃப்ளெக்ஸில், அதில் சென்டர்னு ஒரு இதை தான் இந்த ஒரு கிளாஸில் எழுதியிருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம இங்கே வந்து மேட்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த கிளாஸில் எழுதி வச்சுருக்காங்க, அதை எடுத்து நம்ம கொடுக்குறோம். இது போக நான் பக்கத்துலேயே என்ன பண்ணுறேன்னா, ஸ்டைல்னு ஒன்று கொடுத்து எனக்கு வந்து ஒரு 70 ஸ்டைல்னு இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கஸ்டம் ஹீரோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். கஸ்டம் ஹீரோ அப்படின்னு கொடுத்துட்டு இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல டாட் கஸ்டம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே வந்து பேக்ரவுண்டு யூஆர்எல் கொடுக்கணுமா? இப்போ நான் இதில் போயிட்டு தேடலாம். ரெஸ்டாரண்ட் பேனர் இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அசெட்ஸில் இமேஜில் ஹீரோ இமேஜுன்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்படியே தான் இங்கே கொடுக்கணும். எனக்கு வந்து அசெட்ஸில் யூஆர்எல்னு கொடுக்கலாம். able to open assets. ஓகே, இங்கே கொடுக்கும்போது டாட் ஸ்லாஷ் வச்சு கொடுங்க.
டாட் டபுள் ஸ்லாஷ் வைங்க. டாட் டபுள் ஸ்லாஷ், அதாவது டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அசெட்ஸ் வரும். அசெட்ஸ்குள்ளே இமேஜ், இமேஜுக்குள்ளே ஹீரோ இமேஜ். இது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா போய் பார்க்கலாம். கஸ்டம் ஹீரோ. ஓகே, வித்து ஹைட்லாம் கொடுக்கலாம். அதுக்கு ஹைட் வந்து ஒரு 400, ஒரு 60 வியூ போர்ட் ஹைட்டு வந்துருச்சா? அடுத்து வித்து வந்து ஒரு 100%. ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. வேற ஏதாவது இருக்கலாம். டாரண்ட் இமேஜஸ் மட்டும் போடலாம். இதுக்கு பதிலாக அப்படியே ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அது அந்த இமேஜ் வந்திருக்கு. பட் நமக்கு தெரில ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா சென்டரில் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் சென்டரில் எனக்கு இருக்கணும், மொத்த இமேஜும் கவர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ரிப்பீட்லாம் ஆகிருக்கக்கூடாது. ஸோ நோ ரிப்பீட். இதை நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஆல்ரெடி படித்தது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் இது வந்து 60 வியூ போர்ட் ஹைட்டுக்கு பதிலாக ஒரு 90ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு மேக்ஸிமம் இந்த இதுதான் வந்திருக்கு. ஓகேவா, தெரியுதா? இப்போ நான் இதுக்குள்ளேயே ஒரு கண்டெய்னர் ஒன்று இது பண்ண போகிறேன். இந்த டிவுக்குள்ளே ஒரு டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இந்த கண்டெய்னர் கிளாஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணும். சரியா, அட்ஜஸ்ட் பண்ணும். அதனால தான் நான் அந்த கண்டெய்னரை வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸஸ். H1ல் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்பிளே 3 அப்படின்னு கொடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி FW போல்டு இதெல்லாம் வந்து கிளாஸஸ்ஸு. இந்த கிளாஸ் வந்து இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா மை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். மை ரெஸ்டாரண்ட் போயிட்டு பார்த்தோன்னா இங்கே மை ரெஸ்டாரண்ட்டுன்னு வந்துருச்சா? அது எவ்வளோ போல்டில் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான். அதே மாதிரி எவ்வளோ குட்டியானாலும் அது அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். சரியா? ஸோ அதெல்லாம் தான் அந்த கிளாஸில் எழுதி வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இங்கே அந்த கண்டென்ட் இல்லை. இங்கே என்ன கண்டென்ட் இருக்குது? ஹீரோவில் எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இதை தான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறத. அதுக்கடுத்து நான் திருப்பி ஒரு பேராகிராஃபாக கொடுத்து அந்த பேராகிராஃப்க்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கிளாஸ் வந்து லீட் அப்படின்னு கொடுக்க போகிறேன், ஒரு சப்ஹெட் மாதிரி. சரியா? ஸோ அதில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்க போகிறேன். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த இடத்துல வந்துருச்சா? எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 2 பட்டன் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பூட் ஸ்ட்ராப்க்கு போய்க்கலாம். இந்த யூட்டிலிட்டிஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டு சைஸெலாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சைஸஸ்னு ஒன்று இருக்கா? இது வித்தோட சைஸு. ஓகேவா? இது ஹைட்டு போல், இது வந்து ஹைட்டு. சரியா? ஓகே, வேறு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா? அதுக்கு போனால்
இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து FS1னா பெருசாக இருக்குது, FS2னா ஃபாண்ட் சைஸ் அடுத்த லெவல், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. இப்போ நான் அந்த பேராகிராஃபுக்கு வந்து FS3 கொடுத்துக்கவா, ஏன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா FS3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கலர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இதிலேருந்து பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நான் அப்படியே காம்பனண்ட்டுக்கு போகிறேன். காம்பனண்ட்டில் பட்டன் ஏதாவது காம்பனண்ட் பார்க்குறீங்களா? இங்கே பட்டன்ஸ்னு இருக்கா, இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதில் நான் ப்ரைமரியும் டார்க்கும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இங்கே 2 பட்டன் வைக்க சொல்லியிருக்காங்க. வியூ மெனுன்னு ஒன்று, புக்கே டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு, இந்த 2 இதுவுமே வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 2யுமே வைக்கணும்ல, அதுக்காக. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை மட்டும் எடுத்து, எனக்கு ப்ரைமரி வேணும், அதனால் ப்ரைமரிங்கிறது ஒன்று, அதை நான் இங்கே போட்டுக்கிறேன் ஒரு டிவ்வுக்குள்ளே. இன்னொரு பட்டன் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டார்க்குன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க லைட், அது கூட ஓகே தான். இது ஏதோ ஓகே, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து காப்பி பண்ணி, எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தோன்னா நம்மகிட்ட 2 இது இருக்குது, 2 பட்டன் இருக்குது. ஓகேவா, 2 பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பட்டனில் என்ன சொல்லியிருக்காங்க, வியூ மெனு, இன்னொரு பட்டனில் புக் டேபிள். நம்ம அதே இங்கே எழுதிக்கலாம், வியூ மெனு புக் டேபிள். ஓகே, இதை இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். இதை நீங்கள் டார்க்லேயே வச்சுக்கலாம், அதிலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் அப்படி வச்சுருக்கேன். ஓகே, ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஹீரோ இமேஜ். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.